பலாப்பழம், பலாப்பழத்திலிருந்து கரும்பு, கரும்புல இருந்து ஆடு மாடு வளர்த்தல். உனக்கு சிரிப்பா இருக்கு, நீ இப்ப சிரி, போட்டு காட்டுவேன் பாரு. இதே மாதிரி திரையில பாரு, மாடு வளர்த்து எவ்வளவு பொருளாதாரத்தை பெருக்கிறேன், எப்படி வேலை வாய்ப்பை கொடுக்கிறேன் காட்டேன் பாரு. எங்க பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாத பைத்தியங்கள்ட்ட நாட்டை கொடுத்துட்ட நீ. அப்ப என்ன பண்ணுவேன்? வேளாண்மை பசி சொல்ல இருக்காது. பால் மட்டும் இருந்தால் என் உடன் பிறந்தார்களே, பசி என்ற சொல் அந்த நாட்டில் இருக்காது. பால் முழுமையான உணவு. பிறந்த உடனே தாயின் மாரில் 1.5 ஆண்டுகள் பால் தான் குடித்தோம். முழு உணவு. எந்த திரவ உணவுலையும் கழிவு வராது, பாலில் வரும். புரதச்சத்துள்ள முழுமையான உணவு. பால் இருந்தால் பசி வராது. ஏன்? நான் பால் வச்சிருப்பேன். உன்னை மாதிரி காலை உணவு உப்புமா கிண்டி போட மாட்டேன் ராஜா. பள்ளிக்கூடத்து வாசல்ல கடை வச்சிருப்பேன். முல்லை, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அங்காடின்னு நான் அங்காடி வச்சிருப்பேன். அரசு அங்காடி. நோ சுகி சுமோட்டோ நானே வச்சிருப்பேன். நோ ஊபர் ஓலோ நானே உலான்னு நானே போக்குவரத்து நடத்துவேன். எல்லாம் என்கிட்ட இருக்கும். பால் குடிச்சிட்டு தான் என் பிள்ளை போகணும். முட்டை வைப்பேன். நாட்டுக்கோழி பண்ணை வச்சிருப்பேன். நான் 5000 ஏக்கர் 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் பண்ணை இருக்கும். உனக்கு வெக்கமா இருக்க? நீ போ, நான் மேய்ச்சிக்கிருவேன். ஆனா இங்க வார் முட்டை சாப்பிடுறேன், கறி சாப்பிடுறேன், பால் சாப்பிடுறேன் வந்தாயின்னு வச்சுக்க, பச்சை மட்டை வச்சு பிச்சு போடுவேன். அது என்ன படிக்கிறவன் செய்யற வேலையா? அப்ப படிக்கிறவன் சாப்பிடக்கூடாதுல்ல, பச்சிக்க கூடாதுல்ல. உன்னை புரிந்து கொள் என் உடன் பிறந்தவனே. நீ சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்யலாம், சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். நீ எல்லாவற்றையும் உன் அலைபேசியிலே பதிவிறக்கம் செய்ய முடியும். ஆனால் ஒரு சாப்பாடையும் 1 லிட்டர் தண்ணீரையும் உன்னால் பதிவிறக்கம் செய்ய முடியாது. ஒப்பந்தம் தான் செய்யணும், ஆர்டர் தான் பண்ணணும். என்ன பண்ணும்? ஆர்டர் தான் பண்ணணும். கடைக்கு சொல்லுவேன், கடைக்கு எங்கிருந்து வரும்? என்ன ஆத்தால பண்ணிட்டு இருந்துதான் அது வரணும். நல்லா கவனிச்சுக்க தம்பி. நீ விண்வெளிக்கு விண்கலனை ஏவலாம், விஞ்ஞானிக்கு சாப்பாடு என் விவசாயி தான் கொடுக்கணும். சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை ஏவலாம், அந்த சயின்டிஸ்டுக்கு சாப்பாடு என் சம்சாரி தான் கொடுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? புரிஞ்சுக்க தம்பி, புரிஞ்சுக்க. எல்லாரும் மனிதர்கள் செய்கிற தொழிலை செய்கிறார்கள். வேளாண் குடிமகன் விவசாயி மட்டும்தான் தெய்வத்தின் தொழிலை செய்கிறான். புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும். உனக்கு எல்லாமே நகைச்சுவா கேலியா தெரியும். ஒரு நாள் நீ என்னை தேடுவ. ரொம்ப நாளா ஒருத்தர் கத்திக்கிட்டு இருந்தான், அவன் எங்கடான்னு தேடுவேன். இந்த தேர்தல தேடுவேன், தேடி தேடி விவசாயிக்கு போடுவேன். நீ போடுவ. அதனால அறிவு சமூகம் இதை கவனிக்கணும். பிறகு என்ன பண்ணுவேன்? வேளாண்மை நானே அரசு பணியா மாத்திருவேன். பசிங்கிற சொல்ல ஒழிச்சிருவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? உயிர் காக்கும் மருத்துவத்தை ஆக சிறப்பா தந்துருவேன். எப்படி? சட்டம் போடுவேன். சட்டம் எப்படி போடுவேன்? அமைச்சருக்கு முடியலையா, முதலமைச்சருக்கு முடியலையா, இல்ல மாமன்ற உறுப்பினருக்கா, சட்டமன்ற உறுப்பினருக்கா, நாடாளுமன்ற உறுப்பினர், யாருக்கு முடியல அரசு மருத்துவமனையில் போய் மருத்துவம் பார்த்துக்கணும்னு சட்டம் போடுவேன். தரம் தானா உயர்ந்துரும். தனியார் முதலாளிகள் அவர்கள் மருத்துவத்திற்கு இணையாக தமிழ்நாட்டு அரசு, எப்படி அரசு? ஒரு தூய தமிழன் அரசு மோதும். என்னால் கொடுக்க முடியாத மருத்துவத்தை நீ கொடுத்து விடுவாயா என்று மோதும். 1 கோடியிலிருந்து 1 ரூபாயிலிருந்து 1 கோடி மருத்துவம் வரை என் தாய் தந்தை இருக்க உடன்பதார் கொடுப்பேன். வயசான அம்மாவா? உன் தாய் அல்ல, என் தேசத்தின் தாய், என் தாய் என்று நான் வைத்தேன் பார்ப்பேன். பசி கிடையாது நாட்டில், ஓடிச்சுட்டேன். வேலை இல்லை சொல்லக்கூடாது, எவனும் சொல்லக்கூடாது. ஏன்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை வேலை வாய்ப்பு வளர்ச்சி. அங்கே இருப்ப நீ. உன் இடத்துல ஆழ்வழி கிழங்கு வருதா? ஆழ்வழி கிழங்கு. என்ன சணல் வருதா? அங்கே சணல் இருந்து எல்லாம் காற்றாம போட்டு காற்றாம் பாரா.
பயந்துருவனி. இவ்வளவு செய்திருக்க முடியும், இந்த ஆட்சியாளர்கள் செய்யல. நீ என்னைக்குடா உணர்வ? நீ மலையை மலையா பார்க்கலையா? வெறும் கற்க குவியலாடாது மலை, வெறும் கற்குவியலா? உன் தாயின் மாறடா, உன் பூமி தாயின் மார்பு. நம் தாயின் மாறில் வந்த பால் நமக்கு மட்டும். பூமி தாயின் மார்பில் இருந்து வருகிற அந்த பால் உலக உயிர்களின் பாய்ப்பாலடா. அந்த மாற அறுக்கிறானடா, உன் கண்ணு மாடி அறுக்கிறானடா. மழை இல்லாத நிலம் பாலைவனமாயிருங்கிற அடிப்படை உனக்கு இல்லையே. மழை இல்லை என்றால் மழை பெற முடியாது. நிலம் வளமிழந்து போகும், நாடு பாலைவனமாகிவிடும். உன் தாயின் மாறை அறுத்து ரத்தம் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். குவாரி ஓனர்ஸ் என்கிறான். உன் தாயின் மார் உனக்கு அறுத்து சமைத்தால் நல்லா இருக்கும் கறி என்று நீ பாப்பாயா? பார்க்கிறானடா உன் தாயின் மாறை. இது குவாரி, இது கிரஷர், இது மணல் என்று விற்கிறானே. நீ பார்த்து கொண்டு போகிறாய். ஆறு என்பது தண்ணீர் ஓடுகிற வாய்க்காலா? பூமி தாயின் ரத்த நாளங்களடா, ரத்த நாளங்கள், ரத்த நலம்படா. அத்தனை ஆறையும் 34 ஆறுகளையும் கொன்று புதைத்து விட்டார்களடா, கொன்று புதைத்து விட்டார்கள். போய் பார், கழிவு நீர் ஓடுகிற கால்வாயாக மாறி நிற்கிறதடா உன் நதி. யார் மீட்பது? யார் காப்பது? மரம் பெறும் மரமா? மரமா? உன் உயிரடா, உன் உயிர். மரத்திற்கு மாநாடு போடுகிறான், மாடு ஆடுக்கு போடுகிறான். சில பைத்தியங்கள் பேசிக் கொண்டு தெரிகிறது, பைத்தியங்கள். மாடும் ஆடும் என் செல்வமடா, என் செல்வம். பைத்தியக்காரா, எல்லாரையும் குறிச்சு வச்சிருக்கா. என் அன்பு உடன் பிறந்தானே, பேரன்பு மிக்க பெற்றோர்களை உலகில் எல்லா உயிரினங்களும் நற்காற்றை சுவாசித்து விட்டு நச்சு காற்றை வெளியிடும். ஆக்சிஜனை சுவாசித்து விட்டு இந்த கார்பன் டை ஆக்சைடு, இந்த கரியமில வாயுவை வெளியிடும். ஆனால் மரம், செடி, கொடி, தாவரங்கள் நச்சு காற்றை சுவாசித்து விட்டு நற்காற்றை வெளியிடும். அதனால் தான்டா நீனும் நானும் உயிரோடு இருக்கிறோம். மரம் மரம் அல்லடா, நம் உயிரடா, நம் மூச்சடா, நம் மூச்சு. அதனால்தான் மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனிதாரம் என்று வளர்த்துக் கொண்டிருக்கிறோம். 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பண திட்டம். 10 ஆண்டுகளில் உங்கள் மகன் என் பூமி தாயை பச்சை போர்வையால் இதை போல போர்த்தி விட வேண்டாம், பச்சை போர்வையால் போர்த்தி விடுவேன். நான் முன்வைக்கிற அரசியல் தமிழ் இனத்திற்கா, தமிழர்களுக்கு மட்டுமா? இல்லை, உலக பொதுமைக்கு என் உடன் பிறந்தானே, உலக பொதுமைக்கு. உலக பொதுமைக்கான அரசியலை யார் முன்வைக்க முடியும்? உலகில் தமிழன் மட்டும்தான் முன்வைக்க முடியும். ஏன்? இவன் தான் உலகம் தழுவி நேசித்தவன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று வள்ளுவன், கம்பன், கபிலன், இளங்கோ எல்லாம் உலகு உலகு என்று உலகம் தழுவி நேசித்து நின்ற இனத்தின் பிள்ளைகள் நாங்கள் தான். புவி வெப்பமாகிறது, பருவநிலை மாறுகிறது, அதை தடுக்க வேண்டும் என்று நாங்கள் போராடுவது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலக பொதுமைக்கு. உலகில் 800 கோடி மக்கள், 100 கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்கிறது. 2 விழுக்காடு தான். இதை 20 விழுக்காடாக உயர்த்த வேண்டுமே என்று கதறுவது, பதறுவது தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலக பொதுமைக்கு. நாங்கள் சொல்லும் போது சிரித்தீர்கள். 200 நாடுகளின் சூழியல் ஆர்வலர்கள் உலக சபையிலே, ஐநா பெருமன்றத்திலே அறிக்கை தாக்கல் செய்கிறார்கள். என் அன்பு உடன் பிறந்தானே, இந்த பூமிக்கு வாழ்நாள் இன்னும் 12 ஆண்டுகள் தான் இருக்கிறது, அதற்குள் நாம் விழித்துக் கொள்ள வேண்டும், இல்லை என்றால் எல்லோரும் சேர்ந்து அழிவோம் என்கிறார். என்னுடைய அப்பா பெரியதாக நம்மாழ்வார் இன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கு 25 ஆண்டுகள் கழித்து பூமியில் வாழ இடம் இருக்காது, இல்லை என்றால் வாழ்கிற இடமாக இந்த பூமி இருக்காது என்கிறார். ஆனால் இவர்கள் 12 ஆண்டு சொல்கிறார்கள். அதை பற்றி யாருக்கும் கவலை? இன்றைக்கு அறிவிக்கிறதே இந்த பூமி நீரற்ற நிலமாக மாறிவிட்டது என்கிறார்கள். கவலைப்படுகிறார்களா? உலகத்திலே ஒரு அரசியல் இயக்கம் அதை பற்றி கவலைப்படுகிறது என்றால்
அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இன்னைக்கு அரசு அறிவிக்கிறது. I wanted my wedding look to be perfect, but my glasses were a problem. I could have worn contact lenses, but with the heat, the fire, the makeup, it was just too much. That's when I saw the Basanike's LASIK ad. I went to the center and they explained everything to me. Most advanced Contoura LASIK vision technology is absolutely safe. Takes only 15 minutes. With only 1 day of rest, my glasses are gone for good. Choosing my life partner took a very long time. LASIK was instant, but both of them changed my life completely. பேசிக் கொண்டிருக்கிற போது சக மனிதர்களை நேசிக்காமல் வெறுப்போம், சகோதர இன மக்களை வெறுப்போம் என்று பேசுவது என் மாண்பிற்கு இழுக்கு, என் இனத்தின் பெருமைக்கு நேர்ந்த சிறுமை. இது அறிவார்ந்த பெருமக்கள் இதோடு நீட்டிக் கொள்ளணும். முடிந்தால் எங்களோடு சேர்ந்து இணைந்து பயணியுங்கள். இல்லை, எப்போதும் போல எதிர்த்தே நில்லுங்கள். எங்கள் அரசியலை கூர்மைப்படுத்துங்கள், வலிமைப்படுத்துங்கள்.